ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் சுவாமி திருக்கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டு தாண்டி மகேந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா செட்டிப்புண்ணியம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இந்த கோயில் இருக்குது. ஹயக்ரீவர் அப்படின்னாலே வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியமான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்துட்டு 400 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்பில் பின்தங்கின குழந்தைங்களுக்காக இந்த கோயில் வந்து வேண்டிட்டு தீபம் போட்டு போனால் அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இது வழிபட்டு போகிறாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்காக வந்து வேண்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்த்துட்டு வழிபட்டு போங்க. இது நல்லா இதான் ஹயக்ரீவர் சாமி. இது வெளிப்பிரகாரம், கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வந்தோம்னா பாருங்கள், நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஒரு வாரத்தில் புதன்கிழமை இந்த கோயிலில் நல்லா விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போனதால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நல்லாவே வந்து சாமிலாம் பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள், வெளியில் வந்து ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு போல். ஏதோ விசேஷம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. திருவோண விசேஷம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.